வந்து சரியான குறைவாக இருக்குது. மற்ற நேசிச்சங்களும் பார்க்குறீங்களும் இல்லை. என்ன இப்போ பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கூட்டினா கலைப்பு பாடுறது இந்த அப்போ பாண்டிருக்காரு. அதனால நான் நிப்பாடி சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் தனமு, நான் சந்தோஷ். இன்றைய நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களா எங்களுடைய அம்மாண்ட வீட்டை. என்ன சந்தோஷ், நீங்கள் உங்களோட விட்டு நீங்கள் நிற்கிறீங்க. நீங்களாம் நான் கூப்பிட்டேன். அதான் பார்த்தீங்களா, எங்களை விட்டே தங்களோட விட்டே நான் கூப்பிட்டேன். நானே உங்களை கூப்பிட்டேன். நான் சொல்லுங்க பார்ப்பேன். நீங்கள் சரி, அப்போ நீங்கள் நிறைய நாளுக்கு அப்புறம் உனக்கு வீடியோக்கு வந்திருக்கிற. அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? சுகம் இல்லை. என்ன பிரச்சனைய? என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவன் நல்ல சோமா தானே இருக்கிறீங்க. அவன் என்ன படிப்பெல்லாம் நல்லா போகுதோ? இப்ப என்ன பழகும் போது உண்டு? போய் வந்தாச்சு. போய் வந்தாச்சு. அதாவது பின்னேரம் ஆயிட்டு அதான ஒரு பிரச்சனை. மற்றது பார்த்தா நிறைய நாளுக்கு அப்புறம் சந்தோஷம் வீடியோக்கு வந்திருக்கிறார். என்னென்னா ஏன் இப்போ எங்களை விட்ட சாப்பாடு வீடியோக்கு நீங்கள் ஒன்றும் மாற இல்லை? அதானே நான் நிற்கிறேன். அன்றைக்கு நித்திரியோ அப்போ வேற ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு? நித்திர ஓடுறாமே இல்லை. டியூஷனுக்கு போகிறேன் அப்போ போகிறேன். அது என்னென்னா உண்மைக்குமே அடிக்கடி இப்போ வீடியோக்கு வரையலாம் போயிட்டு என்னென்னா அவர் இப்போ டியூஷனுக்கு இப்போ திடீரெண்டு அம்மா சேர்த்துட்டேன். நான் கொஞ்ச நாளும் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கே, கொஞ்சம் வீட்டில் வச்சுருந்தது. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார். அவர் டியூஷனுக்கெல்லாம் போக வலிக்கிட்டார். அப்போ அதனால நாங்கள் அவர் வீடியோவுக்கு வரையில்லாமல் போயிட்டு என்ன நாங்கள் பின்னேரத்தில் வீடியோ எடுக்கிறபடியாக பெருசாக அவரை பார்த்துக்கொள்ள இல்லாது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை என்றபடியாக லீவு சந்தோஷுக்கு. வெள்ளியண்டால எல்லாருக்குமே பெரிய வெங்கடையில் லீவு. வெள்ளிக்கிழமைண்டா டியூஷன் அன்னைக்கு நடக்கிறேல. அப்போ இன்றைக்கு லீவு. அப்போ இன்றைக்கு நாங்கள் அப்போ அதோட இன்றைக்கு நான் திடீர்னு அம்மாவிட்ட வந்த காரணம் என்னென்னா, இன்றைக்கு எங்களோட வீட்டை ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது எனக்கு. அதாவது எங்களோட அம்மாவோட நான் ஃபோன் எனக்கு நான் இப்போ கிளாஸில் வந்தேன். இப்போ நேரம் பார்த்தா 4:30 ஆகிட்டு. எங்களுக்கு 4 மணிக்கு தான் கிளாஸ் முடிஞ்சது. அப்போ முடிஞ்சோன்னா அம்மா கால் பண்ணி சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் இருக்குது, விட்ட வர சொல்லி வந்து நாங்கள் வந்தப்போ அம்மா எல்லாம் பார்த்தா எங்களோட வீடு கொஞ்சம் அம்மா கிளம்ப கூட்டினாவா, ஆனாலும் கொஞ்சம் இதாக இருக்குன்னு. அப்படின்ட்டு எங்கட விட்டு நாங்கள் துப்புரவு செய்ய போகிறோம். துப்புரவு செஞ்சு உப்பு கொண்டவளுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் ஊற்றி முத்தங்கூட்டி இதெல்லாம் கூட்ட போகிறோம் என்ன. அப்போ அதான் எங்களோட வேலை. அப்போ அதை என்ன நீங்கள் பார்ப்போம். அதுக்கு எங்கள் வீடியோ போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் பண்ண கிளிக் பண்ணால் நாங்கள் ஒரு வீடியோ உடனே வரும். உங்களை மட்டும் சச்சின் நல்ல சொல்லுவேன். வெறிப்பான வேறு பழகிடுங்க பழகின. சரி, அப்போ நாங்கள் முதல் கண்ட வேலையாக என்ன செய்வோம், கூட்டுவோம், முத்தம் கூட்டுவோம். ரைட்டா? ரைட். எங்கே இருக்குது விளக்குமாறு? உங்களோட கொஞ்சம் விளக்குமாறு சரியான வாடி விஞ்சு பாருங்க. என்ன எங்கே எடுத்து நீங்கள் அந்த விளக்குமாறு? பக்கத்து வீட்டை இருந்த எடுத்த நீங்கள் உண்மையா நாங்கள் கூட்டுவோம். அவன் பொண்ணுக்கு இந்த பக்கத்தை கூட்டுவோம். ஏனெண்டா இங்கே பாருங்க, அப்படியே வந்து பார்த்தா இதுக்குள்ள எல்லாம் மணி பிளான்ட் இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கஞ்சலாக தான் இருக்குது. மணி பிளான்ட் இருக்குது. அப்போ நாங்கள் இதை கூட்டுவோம். இங்கே கொஞ்சம் இடம் தானே, அதே இப்போ இதை கொண்டு வரலாம் குப்பையால் இருக்குது. இந்த ஒரு வேக் அவன் நம்ம சந்தோஷம். அவள் நீங்கள் கூட்டலாம் சந்தோஷம். அப்போ என்ன நீங்கள் உங்களோட அம்மாவுக்கு என்ன நீங்கள் அது கொடுத்தீங்களோ இல்லை கொடுத்தீங்களா? நீங்கள் ஒரு சேத்தனி ஆட்டி கொடுக்குறோம் குழந்தை ஆள் இல்லை. அதோட உண்மையாக எங்களை விட்ட பெரிய வேலைன்னு வராது. என்னென்னா எங்களை விட்ட முத்தம் இல்லை, சின்ன முத்தம் தான். அப்போ இது கூட மங்காள இருக்கிற கொஞ்சம் முத்தமும் தான். இது ஓ என்னென்னா பொங்கலுக்கு போட்டுட்டு நம்ம அம்மாவுக்கு அப்படி எங்கே நாங்கள் அப்படியே கூட்டுவோமே. பணங்க தூரம் தான் நடக்குதுங்க. சரிங்க, சரி. இப்போ இங்கே கூட்டுவோம். இது வடிவில் சரிக்கு அண்ணாண்டியோ அதாவது இந்த தம்பி அடுத்த வச்சு சைக்கிள்லாங்குது. அங்கே நல்ல வடிவாக கூட்டுவோம். என்ன ஆடி டக்குன்னு தோணி வந்தவர் அப்போ பாங்கடிக்காரனால நாங்கள் நிப்பாட்டிட்டேன். என்ன சந்தோஷம். நீங்களும் என்ன சும்மா இருக்க வந்து நீங்கள் ஒரு வேலையை செய்யாமல் இங்கே பாருங்க, இந்த கத்தியை கொண்டு உள்ளுக்க வைங்க. வச்சுனா உங்களுக்கு எடுத்து வைக்க மாட்டீங்க. நீங்கள் கத்திக்கு சாரம் சரியான சாரம் உங்களுக்கு. பாருங்க, அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய ஆக்கணாக்கு என்ன செய்கிறது. பாம்பு புத்தோ அரும்பு புத்தா இதே கொண்டு ஒழுங்கு சும்மா வீடியோ வந்துட்டு அங்கே நின்று தெரியாம 75
சூரத்தில் தாஜ்மஹால் இது என்னண்டா ஏன் கட்டினேன்டா கொஞ்சம் கூட்டினா அங்கே கொஞ்சம் களைப்பாடுறதுக்கு கூட்டுங்க இது வேலையில் செய்யுங்க டப்டாக்கணும் இதை நீங்கள் செஞ்சுருக்கணும்னா நான் இன்னும் கூப்பிடாம இன்னும் கூப்பிடாம பிள்ளை இருக்குமா சரியான விடுப்பா சரி நான் கூட்டுவாமே நான் இருட்டாவது இல்லோ சரி நான் இன்னைக்கு கூட்டம் போகணும் இல்லோ அப்போ என்ன சந்தை சாப்பிட்டீங்களா நீங்கள் முன்னாடி சாப்பிட்டீங்களா நூடுல்ஸோ பூரா என்னப்பா நீங்கள் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றீங்க சொன்னாலும் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால இந்த நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்டேன் இல்லைன்னு சுடுதண்ணி வச்சுட்டு சுடுவேன் வைக்கிறேன் நூடுல்ஸ் காட்டேன் வர மாட்டார் போல இருக்கு சூடாக்கு போல இருக்கு சூடத்துலயே இருக்கிறேன் சரி நாங்கள் இனிமே இதெல்லாம் கூட்டிட்டோமே இனிமே தண்ணி தெளிப்போம் இனிமேல் நாங்கள் தண்ணி தெளிப்போம் சரி அப்போ நாங்கள் இனிமேல் கூட்டிட்டு தண்ணி தெளிக்க பார்ப்போமே பார்ப்போம் கூட்டிட்டு தண்ணி தெளிக்க பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷ் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டாரு என்ன சந்தோஷ் தெளிப்போமே நீங்கள் பின்ன என்னப்பா குளிக்கிறது இல்லை இல்லை குளிக்கிறீங்களா அப்பா ரொம்ப ரொம்ப இந்த சைட்ல ரொம்ப பார்த்தீங்களா அதுதான் எறும்பெல்லாம் போகும் ஓடி போய் தண்ணி எடுத்துனாங்க நீங்கள் ஓடி வாங்க பார்ப்போம் இங்கே அம்மாவோட திரியிறார் தண்ணி எடுக்க இல்லை டக்குன்னு தண்ணி எடுங்க சந்தோஷம் வேற காய்ச்சி போயிடும் உண்மைக்குமே இந்த ஊஞ்சாலுக்கு ஒரு கதை இருக்கு ஒப்பா இல்லைன்னு நாங்கள் கட்டுறனாங்க ஆனால் என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒருக்கா வந்து கீழே சாரி மாற்றிக்கொண்டே இருக்கோம் இதனாலே அம்மா கட்டுற சாரி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து ஊஞ்சால் கட்டியே அம்மாட்ட சாரியே இல்லாம போயிது இல்லை நீங்கள் இந்த தண்ணி வெளிக்க போறீங்களா சொல்லுங்க இந்தா வேலை செய்வேன் சந்தோஷம் அப்படியாண்டில்ல நல்ல வேலை காரணம் உண்டு இல்லையா என்ன வெள்ளம் மெடிக்க ஏன்டா வாழை தூக்கல அது போல இருக்கு நம்மளா கமண்ணம் தண்ணி ஊக்குறா பார்த்தா என்ன இல்லை பார்த்தீங்களா பழக்கத்தை பார்த்தீங்களா உங்களோட தெளிங்க நல்லா தண்ணி தெளியலோ இந்த பார்க்குறது ஆக்கள் சொல்லினோம் பார்க்குற உறவு சொல்லினா என்னடாப்பா தம்பிக்காரனை வேலை செய்ய விட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நானே தெளிப்போமே நான் தண்ணியால எல்லா இடமும் நல்ல வடிவா சுத்த வேற தண்ணி தெளிச்சாத்தான் என்னது ஐயோ சாரி இல்லை தண்ணி நம்ம தண்ணி எடுத்துக்கணும் அப்படி இதெல்லாம் நாங்கள் தண்ணி எடுத்துருந்தாங்க பிரச்சனை இல்லை இதெல்லாம் தண்ணி எடுக்கிறனாங்க மற்ற இதெல்லாம் ஜெத்துங்க எடுக்கிறனாங்க 5 நாளாக பாதுகாப்பு தண்ணி அப்படியே தண்ணி எங்கால தாங்க அப்படியே இஞ்சாலும் அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு வீட்டை போகிறீங்க வீட்டை போகிறேன்னா என்ன கூட ஒரு இருக்கணும் தப்பா ஒரு வழியா இங்கால பக்கம் தெளிச்சாச்சு இனிமே அடுத்த பக்கம் அப்படியே வாங்கும் அங்கால போவோம் இதில் 2 வாளியா ஓகே இங்கால 2 வாளி தானே இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெப் இருக்கு தண்ணிக்கு ஒரு பெப் வச்சிருக்கு அது கொஞ்சம் சிதாவாகும் அது சீக்கிரமாகும் அதான் உண்டு என்ன இங்கால தெளிச்சு போட்டு மரங்கள் தண்ணி ஊற்றிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்வான் மரங்களுக்கு தண்ணி ஊற்றணும் மற்றது என்னண்டா அண்ணா நின்று கொண்டு அதை இந்த செருப்பை தந்துட்டு நில்லுங்க இந்த செருப்பை தந்துட்டு நில்லுங்க உங்களுடைய செருப்பு அண்ணா ஏன் நீங்க செருப்பு காக்குறீங்களா உங்களோட கூட வேலையை செய்ய வந்திருக்கிறோம் என்னன்னு சொல்லுங்க ஒரு கருத்தை உண்மையா வலிக்கிட்டு நிற்கிறீங்க அதான் சொல்லுங்க மரியாதை இல்ல அவன் கோல்டா சாங்க செருப்பு தெரியல அந்த விஷயமா தான் போறேன் செருப்பு அவ என்ன எங்க வேலையில போறேன்னு இல்லையா அப்ப வேலைக்கு போகண்டாம் ஏனா வெல்டிங் வேலைக்கு போகண்டாம் கருத்து போடுவீங்க உங்களுக்கு என்ன கண்ணு நீங்க போகண்டாம் சொல்றாங்க இன்னும் சரி அப்ப வேலையில போங்க என்ன செய்வீங்க இப்படி இருப்பீங்க இருக்கிறான் என்ன செய்யறது அவ என்ன அவங்களோட கோயில் அதாவது உண்மையாங்கட கோயில் கொடியேற போது என்ன எத்தனாந்தே கொடியேறியா 30 அப்ப இந்த முதல் புதுசாக செங்கடுதான் அதாவது படியத்தை புதுசேன முதலாவது எல்லா படியெல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக சிறப்புமா செய்ய போறீங்க கொண்டாட்டம் அப்போ என்ன எல்லா காயும் காசாயிருந்தீங்களா
10 பேர் வந்திருக்கேன் 20 பேர் தெரியல என்னட்ட எந்த கடவுள் இது மொத்தம் 30 படிக்கலோ என்னடா பையன் அப்படி வாங்கினாலே அங்கால பார்த்தா மிச்சம் காசு அடிக்க போறீங்க போல இருக்கு எவ்வளோ முடியுதா 20 அப்போ பிரச்சனை அண்ணா சொல்ற உண்மையா தாங்கடாங்க நீங்க தலைவர் ஐயோ அப்போ உங்களை நம்பி தரையில அது போலாம் கிடாக்கு கோயில் காசா எடுத்துறாங்க கடவுள் கண்ணை குத்திடுவேன் அது பிரச்சனை இல்லையா அப்ப நீங்க இப்ப வேலையில செய்யுங்க கோயில் சரி நான் செருப்பை போட்டுன்னு போங்க என்ன செய்ய நான் ஆட்டிய வடிவான செருப்பு கிடாக்கன்னு எடுத்தல போட்டேன் நான் இந்த புது செருப்பு பழுதா போட்டு சரி நாங்கள் அப்ப இஞ்சால அடுத்த தண்ணி எடுப்போம் ஐயோ ஆனா நீங்க உண்மையா எங்க கிட்ட வந்திருக்க இந்த பெப்பி இருக்கா பாருங்க பெப்பி இந்த தண்ணிய இவ்வளவு ஒரு ஸ்லோவா வருகுதுன்னு பாருங்க என்ன செய்யறது நாங்கள் எதுல டேங்க்ல இந்த பெப்பில வந்து ஸ்லோவா தானே இருக்கு அதுல சீக்கிரமா இதுல ஸ்லோவா வருகுது என்ன சந்தோஷம் காணும் என்ன நாங்கள் பாத்தீங்கன்னா இது என்ன மரம் சந்தோம் இதோ மரம் பாத்தீங்கன்னா இது ஒரு மரம் ஆனா வளர்ந்துட்டு அப்புறம் இஞ்சி பாருங்க உண்மைக்குமே இந்த ரம்பையில நான் தான் வச்சேனா ஆனா என்ன எல்லாம் பிச்சு பிச்சு நானே சாப்பிட்றபடியா நானே வந்து கறிக்கு வாங்கிட்டு போயிடுவேன் கடையில வாங்குறேன் அதனால இந்த ரம்பையில இப்படியே கட்டுட்டு சரி இப்போ அலைஞ்சால நாங்கள் பிளாமரத்துக்கு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டோம் அடுத்தது இங்கே வேணுங்க காசு மரத்துக்கு பக்கத்தையே ஒரு மாமரம் வந்து வளருது வளர்த்தனீங்களோ உண்மையாவோ அங்கே ஜம்புக்காயெல்லாம் வளர்ந்துட்டு நான் தான் ஜம்புக்காயில் கொட்டையெல்லாம் போடணும் உண்மையாவோ ஸோ பேருந்தேண்ணா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்குதா ஆனால் இதுக்கு என்ன இல்லை இந்த பூக்கு பேர் சரி சொல்லுங்க சரியா எனக்கு உண்மையிலே தெரியாது ஆனா ஏதோ ஒரு பூ அப்போ நாங்க தண்ணி ஊற்றுவோம் இது நாவல் மரம் பெருசா வளர்ந்து சின்ன காய் அதுதான் நாவல் மரம் எங்க அப்படி ஒரு மரங்கள் இருக்கு இது காசு மரம் இந்தா ஓடி போய் தண்ணி எடுத்துன்னு வாங்க அக்கா கரைக்கு வீடியோ இப்படி என்னதான் வேலை செய்வார் கொஞ்சம் எனக்கு ஆனால் நல்ல சப்போர்ட் அம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் என்ன தெரியலன்னு காஞ்சே போயிட்டு இந்த மரம் என்ன மரம் என்ன சரியா ஆனால் இங்கே பாருங்க இப்படியே நான் போகிறேன்னு இங்கே பாருங்க இதுவும் ஒரு நாவல் மரம் தான் ஆனால் இங்கே பாருங்க நாவல் மரத்திலே அந்த என்னன்னு சொல்கிறேன் நாங்கள் இந்த மணி பிளான்ல விட்டபடியா அது அப்படியே படம் தாங்க ஆனால் போயிட்டு பெரிய ஒரு இது மாடி ஏன்னா இதில் பால் மரத்தில் வளரும் தண்ணி விடுவோண்ணா இங்காலும் பார்ப்பீங்களா இதையும் விட்டுட்டு இது கொஞ்சம் இதோட வர்றபடியா தண்ணி அப்போ பிரச்சனை இல்லை வாய்க்கா நாவல் மரத்துக்கு தான் தண்ணி இல்லை இந்த அதுக்கு ஊற்றுங்க ஆனால் என்ன தண்ணியே சுடு தண்ணி மாதிரி வருது பிடிங்க பிடிங்க இவ்வளோ போய் தண்ணி இருக்கணும் எவ்வளோ வேலை வாங்க அப்படி நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் இந்த மாமரத்தின் கதை இந்த மாமரம் இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா ஆகுது என்ன வளர்ந்து வாட கலந்து இறங்கும் இதெல்லாம் சந்தோஷம் வந்து கத்தியால் வட்டி அது இப்படியே வந்துட்டு அதனால இந்த மரம் இப்படியே சரிவா போய் நிற்கிது ஒழிக்க மலர்ந்த பாட்டையே காணையில விட்ட கொண்டு வர்றீங்களா தண்ணி ஓடி வாங்குவாங்க செல்ல கையால எங்களை விட்ட இந்த மரம் வச்சிருக்கிறா அம்மா மாமரம் வச்சிருக்கிறா அங்கால ஜம்புக்காய் நெல்லிக்காய் எல்லாம் கிடக்கு பார்ப்போம் ஆனால் ஒன்றுமே வளராதா அண்ணா சொன்னபடி டேங்க்ல தண்ணி முடியுது டேங்க்ல தண்ணி முடிஞ்சுதோ இந்த மாமரத்துக்கு மூட்டோம் சரியான சூடு தண்ணிங்க 2 காய் வச்சு ஆனால் அது காணாம போய் பிஞ்சு கேள்வி அம்பளது இதுவும் நெல்லிக்காய் இதுவும் முளைச்சி கொட்டு போட்டு சாப்பிட்டு அதுதானே இது ஜம்புக்காய் இதுவும் ஜம்புக்காய் இது தேங்காய் அது இங்கே வேணும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்புக்காய் மரம் இவ்வளவு தான் மரங்கள் எங்களை விட்டு நாங்களை போய் எல்லாத்துக்கும் நல்ல வடிவாக தண்ணி எல்லாம் ஊற்றி முடிச்சோன்னா அடுத்த கட்டம் என்ன செய்யறோன்னு பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக என்ன சந்தோஷம் செஞ்சு நாங்கள் தண்ணி ஊற்றி முடிச்சோம் இனிமேல் நாங்கள் உள்ளுக்கு எல்லாம் கூட்டிட்டா அடுத்த கட்டம் நாங்கள் வடியில் எல்லாத்தையும் கூட்டுவோம் என்ன அதாவது இந்த கொங்குரீட் நிலத்தை கூட்டுவோம் ஆனால் சந்தோஷம் ஆகணும் தும்பு தடிக்குவோம்மான இங்கே வச்சுட்டு இருக்கா தெரியுமா அப்படி கூட்டுப்படுது என்ன எங்கே சந்தோஷம் இந்த தும்பு கட்டையுமா நீங்கள் போய் சொல்கிறீங்களா இல்ல கடையிலையோ எங்களுக்கு தெரியா கடையில் வாங்குறீங்க கேட்டீங்க ஆனா என்ன முதல் முக்கியமா இருக்க
நல்லா இருந்துச்சு. மலை கூட்டி ஒரே கூட்ட நான் அந்த டிசைன் மாதிரி எல்லாம் வளர்ச்சி கூட்டுறேன் நாங்கள். இப்போ இது போட்டபடியா என்ன மாதிரி நிலம் இழுக்கையில நிலம் இழுப்போம் கூடிய சீக்கிரமே நிலம் இழுப்போம்னா நல்லா இருக்கு பார்க்கவே. மற்ற நீங்க பார்த்துட்டு எங்க அவங்கள விட்ட பெருசான பூக்காண்டு இல்லையாண்டு எங்களோட அம்மாவுக்கு உண்மைக்குமே அந்த பூக்காண்டு மற்ற நிறைய பொருட்கள் வச்சிருக்கிற விருப்பம் இல்லை. அந்த எப்பயுமே எல்லாம் பிளேன் ஆகிட்டு போகணும், பெரிய அளவில் இருக்கக்கூடாது. அம்மாவுக்கு பிடிக்காது. அப்போ நாங்கள் அப்படியே மெல்ல மெல்லமாக கூட்டுவோமே. கூட்டினாக்கா மெல்ல சரி. நீங்களும் கொஞ்சம் கூட்டுங்க, வாங்க வாங்க, சும்மா இருக்காங்க. கூட்டுங்க கூட்டுங்க கூட்டுங்க. எங்களை விட பெரிய வேலையாண்டே இல்லை. இந்த முத்தம்மன் கூட்டி இந்த பூக்கடை தண்ணியை ஊற்றி இந்த கோலையும் கூட்டி விட்டா சரி. என்ன சந்தோஷம் உள்ளுக்கே நல்ல மறைக்க போது அப்படி ஒரு அடுவேன் கொண்டாருங்கள. நானே கூட்டு நீங்க கூட்டி முடிக்கிற வடிவத்தை விட்டுட்டாரு. என்ன பிறக்க கூட்டுற வடிய அவர் வந்து எங்கட வண்டியாண்டா பார்த்துருப்பீங்களா? பேர் எங்களை குட்டி வீடு கழுவேக வீடு வாசல் கழுவேக எந்த மாயெல்லாம் கூட்டினாவ. இப்போ அவன் வண்டியா கொஞ்சம் பஞ்சி பண்றாரு. அதுதான் ரைட். நாங்கள் இப்படி என்ன செய்வோம் சந்தோஷம் எல்லாத்தையும் கூட்டணும். அது தெரியுமே. கூட்டி போட்டு பார்த்தாலும் சரி மரவாசி எல்லாம் கூட்டி முடிச்சு போட்டோம். ஆனா களைச்சும் போட்டோம். இவ்வளோ கூட்டோம். ஏன் நம்ம பாக்குறீங்க அம்மா ஏன் பாக்குறீங்க? நாங்க போயிட்டா ஐயோ கூட்டி நடந்தவங்க இவ்வளோ போகுது பாத்தீங்களா? நாங்க ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். முன்னுக்கு இதை கூட்டிட்டு முத்தத்தை கூட்டிருக்கலாமே. அப்ப எந்தேக்கா மண்டைக்கா இல்லையா? உடைக்கே இல்லையே. அப்பா ஒரு மாதிரி எல்லா வேலையும் கூட்டுவோம். நீங்க கூட்டுவீங்களா? கூட்டுங்க நீங்க போட்டாடா. ஒரு மாதிரி எல்லா வீட்டு வேலையுமே முடிச்சு விட்டோம். ஒரு கட்டமே சந்தோஷம். அடுத்த தடவை என்ன செய்வோம் நாங்கள்? அடுத்த கட்டம் முடிக்க வேண்டியதான். வீடியோ முடிப்போமே. வாங்க அப்போ முடிப்போம். என்னடா அங்காலாம் கொஞ்சம் மக்களாக இருக்கு. அதுக்கு நம்மளாங்க அங்கே வீடியோ முடிச்சா கொஞ்சம் ஓகேயாகவும் இருக்குமே. சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களை விட்டா நாங்கள் செஞ்ச குட்டி குட்டி வேலைகள் எல்லாமே சந்தோஷம். குட்டி வேலை என்னென்னா இவ்வளோ தான் வீட்டையே வேலை எங்களை விட்ட. அப்போ இவ்வளோ நாளாக நான் அம்மா செய்தவா. அப்போ அம்மா கொஞ்சம் உடல் சரியில்லை. அப்படியாத்தான் நான் வந்து இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தேன் நான். அப்போ வேறு மற்றபடி ஒரு பிரச்சனையுமே இல்லை. மற்றது இப்போ பார்க்குற உறவுகள் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறது சரியான குறைவாக இருக்குது. மற்ற நேசிச்சவங்களும் பார்க்குறீங்களும் இல்லை. என்ன இப்போ பார்க்குறதெல்லாம் சரியாக குறைஞ்சி போயிட்டு என்ன வைக்கிறது தெரியா. நாங்கள் என்ன பிள்ளை சரி செஞ்சாலும் கமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் தெரிவிக்கலாம். மற்றது என்ன சந்தோஷம் சொல்ல போறீங்கள? இல்லை இல்லையோ நீங்கள் இல்லையா? அப்போ எங்களோட வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம் எல்லாருக்கும். அதாவது எங்களை வீடியோ பாருங்கோ. ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து போடுறோம். ஏனண்டா செந்துரான்னு வேலையை போயிட்டு வேறு போனபடியா. அப்போ நாங்கள் 2 பேரும் தானே நான் சந்தோஷம் நிற்கிறபடியா ஏதோ முன்ன பின்ன சமாளித்து கதைச்சி ஏதாச்சும் பிள்ளைண்டாலும் நினச்சி கொள்ளுங்கோ. கொமெண்ட்ஸில் எல்லாட்டும் தெரிவித்து கொள்ளுங்க. அதெல்லாம் கொமெண்ட்ஸ் மூலம் எந்த விஷயமா இருந்தாலும் கொமெண்ட் மூலமாக இல்லாட்டி எங்கள்ட்ட ஃபோன் தொடர்பு மூலமாக எங்கள்கிட்ட தெரியப்படுத்தலாம். அப்போ நாங்கள் திருத்தி கொள்ளக்கூடிய இருக்கும். ஆனால் அதுக்கான கொமெண்ட்ஸ் பண்ணால் மட்டும் விட்டுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தர்ற ஆதரவுலாம் நாங்கள் வளர்றது இருக்கு. என்ன சந்தோஷம். நீங்களும் அப்படித்தானே வளர்றதுக்கு ஆதரவு வேணுமே இல்லை கட்டாயமே. அப்போ சரி நாங்கள் அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.